ஈர்ப்பு விதி பற்றியெல்லாம் நிறையா நான் கேள்விப்பட்டாச்சு, நிறைய சேனல் பார்த்தாச்சு, புக்ஸ் படித்தாச்சு, மெடிடேஷன் பற்றியெல்லாம் கற்றுருக்கேன். இப்போ நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ரிலவெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறோம். ரொம்ப ஃபவுண்டேஷன் பேசிக் ப்ராக்டிசஸ் பற்றியெல்லாம் நிறைய நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு புரியும். அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லை நிறையா பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராக்டிசஸ்குள்ளே வரும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்படும்போது அதிகம் கேள்விப்படுறது விசுவலைசேஷன், அப்புறம் மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் பேசுகிற விஷயம் அப்படின்னா அடிப்படையில் ஒரு மனுஷனோட எண்ணத்தை மாற்றுறதன் மூலம் மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். அப்போது இந்த ப்ராக்டிசஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்க்கு முன்னாடி முதல்ல அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த பயிற்சிகளை பற்றின இன்ட்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் சீக்ரெட் மூவி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நடக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போது இது எப்படி உங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும்னா ஓகே இது சாமி கும்பிட்ற மாதிரி, இல்லை இந்த ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுற மாதிரி, இல்லை ஹீலிங் மாதிரி இது ஒன்று நினச்சிக்கிறீங்க. இந்த பர்ஸ்பெக்டிவில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்குள்ளே வந்தீங்கன்னா வாழ்க்கை மாற ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் என்கிட்ட என் சேனல் பார்த்த உடனே கோர்ஸ் எடுக்கணும்னு வரவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இல்லை நீங்கள் ஒரு 2 months சேனல் பாருங்கள், என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோர்ஸ் எடுக்க வரீங்கன்னு தெரியாது, நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படி இங்கே ஃபார்ம் பண்ண மாட்டோம். என்னோட அப்ஜெக்டிவ் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை உள்ளிருந்து எண்ணப்படி தான் மாற்றணும், எண்ணத்தில் தான் மாற்றணும்னு சொல்லுவேன் நான். ஸோ அப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்ன்னு வரும்போது நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிற இந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் மறந்துட்டு கேட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு மனுஷனுடைய அடிப்படை நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் மாற்றுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கலாம், 30, 40, 50 வயசு இருக்கலாம். அப்போது இந்த வயதுக்கான அனுபவம் ஒன்று நீங்கள் உள்ளே உருவாக்கியிருப்பீங்க. அந்த அனுபவங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நான் என்ன சொன்னாலுமே உங்கள் கான்ஷியஸ் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டாலும் உள்ளே ஏற்றுக்காது. அப்போது நீங்கள் என்ன முதல் பண்ணணுன்னா, கான்ஷியஸ் இந்த பயிற்சிகளுக்கு முதல் பண்படணும். அதாவது ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். முதல்ல தண்ணி ஊற்றி, இல்லை அந்த இடத்த களை எடுத்து, அந்த இடத்த நீங்கள் உழுது, இதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த விதையை வைக்கிறதுக்கு ஏற்புடைய ஒரு இடமா மாறும். அதே மாதிரி தான் இங்கே மேனிஃபெஸ்டேஷன்ஸுமே. உங்களோட இலக்குகளையும் கனவுகளையும் கான்ஷியஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதியான மனநிலையை நீங்கள் உள்ளே உருவாக்கியிருக்கணும். அப்போது என்ன ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்டிஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நன்றி எழுத ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் ஒரு பேசிக் கிரவுண்ட் ஒர்க் மாதிரி. ஒரு டிப்பிக்கல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மேட்டே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். இந்த 3 ப்ராசஸும் பேசிக் கிரவுண்ட் ஒர்க் மாதிரி. இதை பற்றின எல்லா பிளேலிஸ்ட்டுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஏன் இந்த வீடியோ கீழே கூட நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்லாம் பார்க்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அதில் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே டீப்பான லேர்னிங் வேணும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாவது நீங்கள் இந்த பயிற்சியில் இருக்கணும். அப்போது இதை ஒரு மாஸ்டர் பண்ணி இதை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 3rd month ஆர் ஈவன் 2nd monthலேயே கூட 55-5 ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ரிப்படிஷன் பயிற்சிகள் நம்ம சேனல் நிறையா கொடுத்துருப்போம். 777, 555, 333 இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நான் தனியாக கொடுத்துருப்பேன். இருந்தாலும் ஒரு 2வது 3வது மாதத்தில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 3rd monthலேயோ 2nd monthலேயோ என்ன பண்ணுவீங்கன்னா, கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கூட நீங்கள் 55-5 ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுவும் முடிச்சுட்டு ப்ரொசீட் ஆகிறீங்க. ஸோ இதை பெட்டராக பண்ணிட்டீங்க. ஒரு 2 months பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 months ஏன் ஒவ்வொன்றும் ஒரு மாத கணக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணிட்டா நம்ம மனசு மாறும் நம்பிட்டு இருப்போம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இந்த லைஃப் எல்லாம் மாறப்போகுது நம்பிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இதை நம்ம கான்ஷியஸ் ஏற்றுக்கிட்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ரியாலிட்டியில் தான் காட்டும். அதாவது உண்மையான வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு கனவு வாழ்க்கை மாதிரி எனக்கு நடந்துருச்சு கிடச்சிருச்சுன்னு எஜுகேட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ரியாலிட்டியில் காமிக்கணும்ல. ஸோ அந்த ரியாலிட்டி காமிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அவசரப்பட முடியாது. ஸோ 2 months பேசிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 55 சேர்த்துறீங்க. ஸோ 3rd month ஆர் 4th month இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் மாதிரியான பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏன் இதை மட்டும் நான் ஓப்பனாக பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிசஸ் நடுவில் நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸான பயிற்சிகள். நம்ம சீக்ரெட்டில் சொன்ன மாதிரியோ, இல்லை நிறைய பேர் சேனல்லையோ புக்ஸ்லையோ எடுத்தோடனே விசுவலைசேஷன் பண்ண சொல்கிற மாதிரியோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில்.
இந்த ப்ராக்டிஸ்லாம் கேள்விப்பட்டப்போ நீங்கள் போய் உங்கள் கனவு விசுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விசுவலைசேஷனோட சேர்த்து நிறையா உங்களுக்கு தப்பான எண்ணங்களும், இது நடக்காதுன்றதுக்கான சில எண்ண ஓட்டங்களும் வரும். இல்லை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிக்கிறது பார்த்தா வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லாமல் போயிடும். ஸோ விசுவலைசேஷன் அது ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்னு வரும்போது ரொம்ப தெளிவாக தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பேசிக் கிரவுண்ட் ஒர்க், அப்புறம் ரெப்பிட்டேஷன் ப்ராக்டிசஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டிங் விசுவலைசேஷனுக்குள்ளே வரணும். இதை தாண்டி ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா புரியும். முக்கியமாக டெய்லி இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஈர்ப்பு விதி நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி விஷயம் கிடையாது. அது இன்னும் எவ்வளோ ஈஸி, ப்ளஸ் வந்து ஒரு 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 தாட்டை மாற்றிக்கிட்டால் லைஃப் எந்தளவுக்கு ட்ராஸ்டிக்காக மாறுன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இது போதும். இதை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா மாஸ்டர் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும்போதே உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன வேணும், எங்கே போகணும், இது எல்லாமே தெரிஞ்சிடும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டீடாக்ஸிங். அதாவது எப்படி நம்ம வந்து உடம்பை சுத்தம் பண்ணணுன்னா டீடாக்ஸ் தேவைப்படுதோ, அதாவது உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதுக்கான சில ப்ராசஸ்லாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வரும்போது எண்ணெய் கழிவுகள் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை புகுத்தி கான்ஷியஸ்க்கு வந்து புது விஷயங்கள்லாம் டீச் பண்ணுறீங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது மறப்பு அது மறப்பு எல்லாம் காமிச்சிட்டு அதே குப்பைகளுக்குள்ளேயே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக மீடியா அண்ட் பீப்புள் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பாயிண்ட் நான் ரொம்ப இங்கே டீட்டெயிலாக போகல. காரணம் என்னென்னா இதை பற்றி நம்ம நிறையா சேனல் ஆல்ரெடி பேசியிருக்கோம். பீப்புள் மீடியா அவாய்ட் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. இது நான் இங்கே சொல்லும்போது சில பேர்த்துக்கு வந்து இல்லை இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கலாம். பட் லைஃப் மாறுறதுக்கு ஈஸியான வழி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன பேசிக் ப்ராக்டிசஸ் ப்ளஸ் இந்த டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் மென்டலி க்ரியேட் ஆகிடும். அங்கேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவைகள் என்ன, இலக்குகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் உருவாக்கிப்பீங்க. உங்களுக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். பட் அந்த இனிஷியல் 3 to 4 மந்த்ஸ் தான் அந்த பிரேக்கிங் பீரியட்னு சொல்லுவோம். யாராக இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வரும்போது ஒரு குழப்பம் இருக்கும். இது நமக்கு நடக்குமா, நடந்தால் எப்படி இருக்கும், நடக்காமல் போனால் என்ன ஆகும், இல்லை சில பேர் ரொம்ப டெஸ்பிரேஷனோடு உள்ளே வந்திருப்பீங்க, சில பிரச்சனைகளுக்காக உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த அப்சஸ் ஆகி ஏன் நடக்கலைன்னு கேட்கும்போது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம எண்ணங்கள் ஒரு சேர நம்ம தேவையை நோக்கி இருக்கணுன்றதான் இந்த ப்ராசஸ் அப்ஜெக்டிவ்ன்றனால ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே எப்படி நடந்துடணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் சிம்பிளாக இதையும் ஒரு ப்ராசஸாக இதையும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாற்றிக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி என்னோடய கோர்சஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்ரோச் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பிகினராக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஃபாலோ பண்ணலாம் நினச்சாரு, அது அவருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.